தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் போதிக்கிறவர், அவர் வழிகாட்டுகிறவர். அந்த உலகத்துல பரிசுத்தவான்கள் மீது, தேவ பிள்ளைகள் மீது கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுகிறவர். இதெல்லாம் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனால் சூழ்நிலைகளிலே சாத்தான் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வழியில உனக்கு என்ன தெரியுமா செய்யாது? புரியாது. அவர் எவ்வளவு ஞானம் உள்ளவர், எவ்வளவு அறிவுள்ளவர், அவர் சொல்வாரு. உனக்கு இல்லாத என்ன தெரியுமா செய்யாது? புரியாது, தெரியாது என்று சொல்லுவார். யோபு புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 7, 8, 9 வசனங்களை வாசிக்கலாம். தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூர்ணத்தை நீர் அறியக்கூடுமோ? நீ அறிய முடியுமா? அது வானபரியந்தம் உயர்ந்தது, உம்மால் என்ன ஆகும்? அது பாதாளத்திலும் ஆழமானது, நீர் அறியக்கூடியது என்ன? அதன் அளவு பூமியை பார்க்கிற நீளமும் சமுத்திரத்தை பார்க்கிலும் அகலமா இருக்கிறது. அறிய முடியுமா? இப்ப இந்த வசனத்தின் அடிப்படை பார்த்தா நமக்கு அறிய முடியுமா? முடியாது. அப்படிதானே? பழைய உடன்படிக்கை, பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில் அது அப்படிதான். ஆனால் புதிய உடன்படிக்கையில நாம் வருகிற நேரத்தில் முடியும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க சொல்றாங்க அப்போஸ்தலர், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்ப கிறிஸ்துவின் சிந்தை கொண்டவர்களுக்கு தேவனுடைய ஆழமான சத்தியங்களை, அவருடைய வழிகளை, அவருடைய நடத்துதலை, அவருடைய ஆலோசனைகளை புரிந்து கொள்ள முடியும். சும்மா பக்தியை கையை தட்டிட்டு காணிக்க போட்டு போகக்கூடியவங்களுக்கு புரியாது. அவங்க தான் விசேஷித்த வரம் பெற்ற ஊழியர்களை தேடி போகணும். 1 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை வாசிக்கலாம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்புக்குரியவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, கண்ணுல பார்த்ததும் கிடையாது, காதுல கேட்டதும் கிடையாது, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை, அவன் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றினதும் கிடையாது. நமக்கோ தேவன் அவைகளை, நமக்கோ எப்படி? நமக்குன்னா யாருக்கு? மனம் திரும்பினவர்கள், தேவ ஆவியினாலே மறுபடியும் பிறந்த நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். தம்முடைய ஆவியின் மூலமாக என்ன திரும்ப செய்றாரு? மறைந்திருக்கிற மறைபொருட்கள், ரகசியங்களை அவர் என்ன திரும்ப செய்றாரு? வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அதனால நமக்கு என்ன திரும்ப செய்யும்? அவைகள் கூடும். நமக்கு என்ன தேவையோ அந்த நேரத்தில் அவைகளை நமக்கு என்ன வெளிப்படுத்தி, சத்தியத்தை போதித்து, ஆலோசனை கொடுத்து, நடக்க வேண்டிய பாதையை காண்பித்து, இந்த விஷயத்துல என்ன செய்யணும், இந்த விஷயத்துல என்ன செய்யணும், அவர் நம்ம கண்ணை வைத்து நமக்கு என்ன செய்வாரு? ஆலோசனை என்ன தெரியுமா செய்வாரு? சொல்லுவார்.